சதீஷ், மினி ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க போல். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கே தெரியும், இந்த ப்ராஜெக்டில் நான் பெருசாக எதுவுமே இன்வால்வ் ஆகிக்கல. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே கிளைண்ட்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக மெயின் ப்ராஜெக்ட் நம்ம கையில் வந்துடும். உங்கள் ப்ரொமோஷனுக்கு நான் கேரண்டி. சார், அதெல்லாம் பண்ணிடுவீங்க. ப்ராஜெக்டே பண்ணிட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்களா? நான் கிளைண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். Hey Sadish, can you explain the progress of the project? sir, all well, sir. We all doing well. All is all well, sir. What all is well, all is well. Explain what's happening, man. Sir, சதீஷ், என்ன இங்கிலீஷில் பேச இப்படி திணறீங்க? நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை பற்றி தானே பேச சொல்கிறாங்க. ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஏன்னா இந்த ப்ராஜெக்டே நம்ம கையை விட்டு போயிடும். Sadish, are you there? Don't waste my time. Just explain. sir, the project is something, sir. Sir, all, sir. We all doing good, sir. Cut the call. I am disappointed. சதீஷ், என்ன பண்ணுறீங்க? ப்ராஜெக்ட்லாம் நல்லா பண்ணிவிட்டு இங்கிலீஷில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல உங்களுக்கு? சார், எனக்கு இங்கிலீஷ் சரியாக பேச வரல சார். சதீஷ், இது கார்ப்பரேட் கம்பெனி. கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ப்ரொமோஷன் கிடைக்காது. இதாண்டா ஆஃபீஸில் நடந்துச்சு. சரி விடுடா, பார்த்துக்கலாம். அட போடா, வேலையில் நல்லா தான் செய்கிறேன், ஆனால் பார்க்குற வேலைக்கு நான் அப்ரிசியேஷன் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. டேய், வேலை பார்த்தா மட்டும் பத்தாதடா, நான் தான் அந்த வேலையை பார்த்தேன்னு சொல்ல தெரியணும், அதுவும் இங்கிலீஷில். அதான் வர மாட்டேங்குது. பேசாம வேலையை விட்டுலான் இருக்கேன்டா. எது வேலையை விட போறியா? டேய், என்ன விளையாடுறியா? உனக்கு இங்கிலீஷ் தான் வரல, மற்றபடி டெக்னிக்கல் ஸ்கில்லாம் சூப்பராக தான்டா இருக்கு. இருந்து என்னடா பிரயோஜனம்? அதான் இங்கிலீஷ் பேசவே வரலையே. நான் கஷ்டப்பட்டு பார்த்த வேலையை எப்படி பண்ணேன் அப்படின்னு கிளைண்ட்டுக்கிட்ட என்னால் சொல்லவே முடியல. தமிழ் மீடியத்தில் படித்தது ரொம்ப தப்பாக போச்சுடா. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் கூட சேர்ந்து நானும் தானே தமிழ் மீடியமில் படித்தேன். ஆனால் பாரு, கொஞ்ச நாள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. அதானே, உனக்கு இங்கிலீஷ் சுத்தமாகவே பேச வராது, நீ எப்படி கொஞ்ச நாள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிச்ச? டேய், தினமும் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், மொபைலில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நியூஸ் பேப்பர் படித்து கற்றுக்கணும், டிக்ஷனரி படித்து கற்றுக்கணும்னா அவசியமே கிடையாது. நான்லாம் அப்படி படித்து தான்டா இங்கிலீஷ் பேச ஆரம்பித்தேன். எது, வெறும் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும் இங்கிலீஷ் கற்றுக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் எப்படி மொபைலே கற்றுக்க முடியும்? இப்போ பாரு, எப்படி மொபைலில் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுன்னு உனக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். டேய், தமிழில் ஏதாச்சும் பேசு. டேய், தமிழில் பேசி எப்படா இங்கிலீஷ் கற்றுக்க முடியும்? டேய், நீ ஃபஸ்ட்டு பேசுடா. எப்படி தமிழில் பேசி இங்கிலீஷ் கற்றுக்குங்கிறத சொல்கிறேன். எனக்கு இங்கிலீஷே சுத்தமாக பேச வர மாட்டேங்குது. என்னால் இங்கிலீஷ் பேச முடியுமா? என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா? இப்போ பாரு. நிச்சயமா முடியும். இங்கிலீஷ் கத்துக்கிறது கஷ்டம் இல்ல. டெய்லி பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா கத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பாத்தியா, இப்போ நீ பேசுகிறப்ப என்கிட்ட பேசின மாதிரி தான் பேசின, இல்லை வீட்டில் பேசின மாதிரி பேசின. இதே மாதிரி தான் நீ இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை வீட்டில் பேசுகிற மாதிரி இதோட பேசி நீ இங்கிலீஷ் கற்றுக்கலாம். அடுத்து இங்கிலீஷில் ஏதாச்சும் பேசு. டே, அதெல்லாம் வேணாம்டா. எப்படி பார்த்தாலும் தப்பான இங்கிலீஷில் தான் பேசுவேன். அதெல்லாம் வேணாம். டேய், தப்பாக பேசினா கற்றுக்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசு. ஐ டிட் நோ இங்கிலீஷ். நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இது இப்படி கரெக்டா சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். பாத்தியா, இப்போ நீ சொன்ன சென்டென்ஸ் தப்பு, இந்த சென்டென்ஸ் தான் கரெக்டுன்னு உனக்கு சொல்லி கொடுத்துச்சு. இந்த மாதிரி இப்போ நீ ஏதாச்சும் தப்பாக பேசணும்னு வச்சுக்கவேன், இது தப்பு இதுதான் கரெக்டுன்னு உனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ நீ இதோட இன்ட்ராக்ட் பண்ணி கான்வர்சேஷன் டெவலப் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நல்லா இருக்கேடா. ஆனால் எனக்கு தான் இங்கிலீஷ் பேசவே வராது. நான் எப்படி கான்வர்சேஷன் டெவலப் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்கிறது? அதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நீ எப்படி கற்றுக்கிறேன்னு பாரு. எங்க கான்வர்சேஷனை டெவலப் பண்ணி பார்ப்போம். டேய், அதெல்லாம் வேணாம்டா. அடா, சும்மா உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசுகிறா. பேசிக்கான இங்கிலீஷ்னா கூட ஓகே தான். ஹாய், வாட் ஆர் யூ டூயிங்? வணக்கம், நான் உங்களுக்கு இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ, நைஸ் டு டாக் வித் யூ. இட்ஸ் மை பிளஷர். ஸோ ஹவ் வாஸ் யுவர் டே அட் தி ஆஃபீஸ் டுடே? இப்படித்தாண்டா நம்ம பேசி கான்வர்சேஷன் டெவலப் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்கணும். நான் இப்படி தாண்டா கற்றுக்கிட்டேன். டேய், இப்போ நம்மள நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நல்லா படிக்கிறதுக்கு வரும்.
இங்கிலீஷ் நல்லா எழுதுறதுக்கு வரும், ஆனால் இங்கிலீஷ் சரியாக பேச வராது. சரியா? இது பார்த்தீங்கன்னா சைலண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் கிட்டத்தட்ட 90% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்காமா. எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் இங்கிலீஷில் பேசுகிறோன்னு வச்சுக்கோவேன், அவங்க வந்து தப்பாக எதுவும் நினைப்பாங்களோ, நம்ம தப்பாக பேசினா அவங்க தப்பாக நினைப்பாங்க, இல்லை சில பேர் சிரிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னத்தையும் சிரிக்கிறாங்க, நம்ம இங்கிலீஷ்லேயே பேச வேணாண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா மொபைல் மூலமாக தான் கற்றுக்க முடியும். எனக்கு இப்போ கொஞ்சமாக நம்பிக்கை வந்துருச்சுடா, இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கலாம் போலையே. தேடாமல் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும்டா. கொஞ்சமாக அப்படியே பழகிட்டு இங்கிலீஷை நல்லா சரளமாக பேச ஆரம்பிச்சிடலாம்டா. ஆமாம், கற்றுக்கலாம் போலடா. அது சரி, இந்த இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு மொபைல் ஏதோ காமிச்சில்ல, அது என்னடா? அது என்னன்னா, இதாண்டா சூப்பர் நோவா ஏஎஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. இது மூலமாக நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லாமல் சிரமப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இப்போ வந்து இந்த இங்கிலீஷ் கோர்ஸ்லாம் படிக்கிறக்காண்டி நம்ம வெளியே போய் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கிற டயத்தில் வேலை பார்க்குறக்கே சரியாக இருக்கும். இதை விட்டுட்டு எங்கிட்ட நம்ம வெளியே போய் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்க முடியும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீ வந்து ஆப் மூலிமா வந்து கற்றுக்கலாம். இப்போ வந்து உனக்கு அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குது. இப்போ நீ வந்து ஒரு பஸ்ஸில் போகிறப்ப உனக்கு டைம் கிடைக்குது, இல்லை ட்ரெயினில் போகிறப்ப டைம் கிடைக்குது. உனக்கு எப்பப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் இந்த சூப்பர் நோவா ஏஎஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலிமா நீ உன்னோட இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நீ கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாமல் எந்த அளவுக்கு சிரமப்படுற. ஆமாண்டா, ப்ராப்பராக என்னால் மெயில் பண்ண முடியல, கிளைண்ட்டுக்கிட்ட சரியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியல, மீட்டிங்கில் என்னால் சரியாக கூட எனக்கு பேச தெரியல. ஏன் கஷ்டப்பட்டு நான் பண்ண வேலையை கூட எப்படி பண்ணேன் அப்படின்னு சரியாக சொல்ல கூட தெரியல. புரியுதுரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சூப்பர் நோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஏஐ கோர்ஸ் மூலிமா நீ இங்கிலீஷில் வந்து நல்லா ப்ராப்பராக நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு, கிராமர் கற்றுக்கிறதுக்கு, கம்பெனியில் சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம்ல, இந்த மெயில் பண்ணுறதுக்கு, கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கம்பெனியில் யூஸ் ஆகிற விஷயத்தை நீ கற்றுக்கலாம். அதே போல் 24/7 எப்போனாலும் உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் இந்த சூப்பர் நோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஏஐ மூலிமா நீ வந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பர்சனல் ட்ரைனர் கொடுத்துருவாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, மாதத்துக்கு 2 தடவை நீ இங்கிலீஷில் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு இங்கிலீஷை கண்டினியூவாக கற்றுக்கிட்டே வந்து வச்சுக்குவேன், அங்கிட்டு 2-3 மாதத்தில் நீ பயங்கரமாக டெவலப் ஆயிடலாம். உனக்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்டா. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் யூஸர் சூப்பர் நோவா ஏஐயில் இருக்காங்கடா. நீ யூஸ் பண்ணிக்க. சூப்பர் நோவா கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் சூப்பர் நோவா டீமோட கனெக்ட் ஆகி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிடு. ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸுக்கு 70% ஆஃபர் கொடுக்குறாங்கடா. சூப்பர்ரா. அப்போ நான் உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன ஏதுன்னு ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு உட்காந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு பார்த்துட்டு இருக்காம ஏஐ மூலியமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம்னா நம்ம கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. உன்கிட்ட டெக்னிக்கல் ஸ்கில்லாம் சூப்பராக தான் இருக்குது, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதனால தான் உன்னால் வந்து மீட்டிங்கில் சரியாக பேச முடியல, மெயில் பண்ண முடியல, உனக்கு அந்த கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தெரிய மாட்டேது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் இந்த ஆப்பை சொல்லிட்டேன்ல, இதை யூஸ் பண்ணிக்க. ஏன்னா இப்போ நீ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் உனக்கு டெவலப் ஆகாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, நீ வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க முடியும். உனக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ் ஆன்சைட்லாம் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆமாண்டா, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஏண்டா இப்போ வாட்ஸ்அப் மூலியமாக கனெக்ட் பண்ணி அந்த கோர்ஸுக்குள்ளே போய் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அப்புறம் சரளமாக பேச ஆரம்பிச்சிடலாமா? அதெல்லாம் சரளமாக பேசிடலாம்டா. படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்மகிட்ட இருந்தால் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். இப்போ ஒரு பக்கம் சப்ஜெக்ட் நாலேஜ், இன்னொரு பக்கம் கம்யூனிகேஷன் ஸ்கில், இது 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், இந்த ப்ரமோஷனு, இந்த ஆன்சைட்டு, அப்புறம் இந்த அப்ரைசல், இதெல்லாம் நம்ம தேடி போகணும் கிடையாது, அதுவே ஒன்று தேடி வரும். இப்போ தாண்டா நீ சொல்கிறதே புரியுது. இங்கிலீஷ் நமக்கு பேசவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு அதை எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இப்போ நீ கூட சொல்லிட்டேன் ஏஐ மூலியமாக கற்றுக்கலாம், கோர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த ஆங்கிளில் நான் யோசிக்கவே இல்லை. முதல்ல நீ சொன்ன மாதிரி அந்த லிங்க்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கொஞ்சமாக நான் இங்கிலீஷில் என்ன ஏதுன்னு கற்றுக்கிட்டு சரளமாக பேச ஆரம்பிச்சிடறேன்டா. அவ்வளோதான்டா. அப்போ நீ உங்கள் கம்பெனி மீட்டிங்கில் கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்பலாம் இங்கிலீஷில் குழந்தை கட்டுவியே. டெஃபினெட்லிடா. கரெக்ட்ரியே, பயங்கரம்டா. இது என்ன